வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அஜய் அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 22. கதையின் தொடக்கம். அர்ஜுன் மீனாவின் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தினான். அவளை பார்த்தபடியே வீட்டினுள் நுழைந்தவள், என்ன மீனா, உனக்கு ஸ்கூல் இல்லையா? வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற என்று கேட்க, இன்னைக்கு ஸ்கூல் லீவு அர்ஜுன், மண்டே தான் ஸ்கூல் என்று மீனா அவனை கட்டி அணைக்க, என்னாச்சு, ஏன் கட்டி பிடிக்கிற, ஏதாவது பிரச்சனையா என்று அவள் தலையை வருடி கொடுத்தபடி கேட்க, பிரச்சனைன்னு தான் கட்டி பிடிக்கணுமா என்று மீனா கேட்க, இல்ல, இதுவரைக்கும் ஆறுதலுக்காக தானே என் நெஞ்சில சாய்வ, அதனால தான் கேட்டேன். சரி, என்ன சமைச்சிருக்க என்று ஆர்வமாக கேட்க, ஆறுதலுக்காக கட்டி பிடிச்சேனா? அட பாவி, உன் நெஞ்சில சாயறதுக்காகவே அழுகிற மாதிரி ட்ராமா பண்ணி ஒவ்வொரு முறையும் உன்னை நெருங்கி வந்தேன். நீ என்னடானா இடிச்சு வச்ச புலி கணக்கு அப்படியே இருக்கிற என்று மனதிற்குள் நினைத்தவள், அர்ஜுன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு சுத்தமா சமைக்கவே தெரியாது. சுடுதண்ணி கூட வைக்க கூட நான் அடுப்பாங்கரை பக்கம் போனதில்லை. அப்படிப்பட்டவ இன்னைக்கு உங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன் என்று மீனா ஆர்ப்பாட்டமாக கூற, அப்படியா என்றவன், இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதான், நல்ல பழமா விருந்து ரெடி பண்ணியிருப்பா போல என்று நினைத்தவன், அப்புறையே லேட் பண்ணணும், சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ லஞ்சு கொண்டு வர வேண்டான்னு சொன்னதால மீரா கொடுத்த சாப்பாட்டை வேணான்னு சொல்லிட்டு வந்தேன் என்று அர்ஜுன் ஆர்வமாக கூற, ஓகே ஓகே, நான் சொன்னதுக்காக நீங்கள் லஞ்ச் கொண்டு வராமல் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமே உங்களுக்கு எல்லாமே நான் தான் செய்வேன். உங்கள் பட்டிக்காடு பொண்டாட்டியை நீங்கள் எதுக்கும் எதிர்பார்க்க வேண்டாம் என்றவள் அந்த எதுக்கும் என்ற வார்த்தையை அழுத்தமாக உச்சரித்தாள். அவளை மேலிருந்து கீழாக பார்த்தவன், எங்கேயாவது வெளியே போறியா? எதுக்காக இப்படி ரெடியாகி இருக்க? டிசைனர் புடவை, கை நிறைய வளையல், தலை நிறைய பூவு, லிப்ஸ்டிக்கு, கண்ணுக்கு மை எல்லாம் வச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்க. யாரோ உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே ரெடியாகி இருக்கிற என்று அர்ஜுன் புன்னகைத்தபடி கூற, இவன் புரிஞ்சுதான் பேசுறானா புரியாமல் பேசுறானா என்று உள்ளுக்குள் நொந்து கொண்டவள், அர்ஜுன், இவ்வளவும் சொன்னீங்க, நீங்க என் கழுத்துல இருக்க மஞ்சள் கயிறையும் நெத்தியில் இருக்கிற குங்குமத்தையும் சொல்லாமல் விட்டுட்டீங்களா இல்ல வேணும்னே அதை சொல்லாமல் தவிர்த்துட்டீங்களா என்று மீனா அழுத்தமாக கேட்க, புரிஞ்சுக்க மீனா, நான் தான் ஒரு வாரம் டைம் கேட்டு இருக்கல்ல, அப்புறம் ஏன் என்னை நச்சரிக்கிற என்று அர்ஜுன் சலிப்பாக கேட்க, சரி, இப்போ அதை பத்தி பேசி நான் உங்களை மூட் அவுட் பண்ண விரும்பல, நீங்க சாப்பிட வாங்க என்றவள் அங்குள்ள பிளாஸ்டிக் நாற்காலியை எடுத்து டீபாயின் முன்பு போட்டவள் அதில் அர்ஜுனை அமர சொல்லி தட்டை வைத்தாள். நீ சாப்பிட்டியா மீனா? உட்காரு, 2 பேருமே சாப்பிடலாம் என்றான் அர்ஜுன். இதுவரை ஒரு நாளும் கட்டிய மனைவியை உடன் அமர்ந்து சாப்பிடும்படி கூறியது கிடையாது. ஆனால் மீனாவை விழுந்து விழுந்து கவனிக்க வைத்தது அவள் படித்த படிப்பும் சம்பாதிக்கும் சம்பாத்தியமும் அவளை மரியாதையாக நடக்க வைத்தது. அவன் முன்பு தட்டை வைத்தவள் கிச்சனுக்கு சென்று ஒரு கடாயை தூக்கி கொண்டு வந்தாள். அர்ஜுன் கொலை பசியில் அமர்ந்து கொண்டிருக்க, எப்போதடா சாப்பாட்டை பரிமாறுவாள் என்று ஆர்வமாக காத்திருக்க, கொண்டு வந்த கடாயை திறந்து அதிலிருந்து உணவை அவன் தட்டில் பரிமாறியதும் அர்ஜுனின் முகம் இஞ்சி தின்ற குரங்கை போன்று மாறியது. மீனா அவனை பார்த்து, சாப்பிடுங்க அர்ஜுன், சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்கேன் என்று குதூகலமாக கூற, அர்ஜுன் சத்தியமாக இப்படி ஒரு திருப்பத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அவன் தட்டில் கை வைப்பது என்ன, அதை பார்க்க கூட அவன் விரும்பவில்லை. காலையில் இட்லி தோசை, மதியம் சாப்பாடு காய்கறி கூட்டு, இரவானால் சப்பாத்தி என்று அவனுக்கென ஒரு கோட்பாட்டை வைத்து வகை வகையாக சாப்பிடுபவன். அவனுக்கு ஏற்றபடி மீராவும் வக்கனையாக சமைத்து கொடுப்பாள். அப்படிப்பட்டவனுக்கு வெறும் உப்மாவை பரிமாறிவிட்டு கஷ்டப்பட்டு சமைத்தேன் என்று கூறுபவளை திட்டவும் முடியாமல் அதை சாப்பிடவும் முடியாமல் முழிக்க ஆரம்பித்தான் அர்ஜுன். உண்மையை கூற வேண்டுமானால் திருடனுக்கு தேள் கொட்டிய நிலைதான் அர்ஜுனின் நிலை. அவனால் மெல்லவும் முடியவில்லை, சொல்லவும் முடியவில்லை. விழித்து கொண்டிருந்தான். அவளின் அருமை காதலை கஷ்டப்பட்டு சமைத்த உப்புமாவை பார்த்து கொண்டு, என்ன அர்ஜுன், அமைதியா இருக்கீங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க, உங்களுக்காக காலையிலேயே சமைச்சு வச்சிட்டேன் என்று மீனா பெருமையாக கூறி அவனை வற்புறுத்த, அடி பாவி, காலையில் செஞ்ச உப்புமாவையா மதியம் சாப்பிட சொல்ற? ஏற்கனவே அது எனக்கு தொண்டைக்குள்ள இறங்காது, இதுல சூடு ஆறிப்பான உப்புமாவுக்கா இவ்வளோ அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்க என்று மனதிற்குள் நினைத்தவன், சாரி மீனா, நான் காலையிலேயோ நைட்லேயோ கூட உப்புமாவை சாப்பிட மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, அதுவும் மதியத்துலனா சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவேன், அதான் என்று அர்ஜுன் தயங்கியபடி கூற, ஓ அப்படியா, சாரி அர்ஜுன், எனக்கு சாதம் வடித்து குழம்பெல்லாம் வைக்க தெரியாது, இனிமே தான் கற்றுக்கணும், கூடிய சீக்கிரம் கற்றுக்குவேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, நாளையிலேருந்து உங்களுக்கு பிடிச்சபடியே சமைச்சு வைக்கிறேன் என்று மீனா சோகமாக கூற, அவன் எதிர்பார்த்து வந்ததோ வாய்க்கு ருசியாக சைவமோ அசைவமோ
ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து சமைந்திருப்பாள் என்றுதான். ஆனால் இங்கு வந்து அவள் செய்த உப்புமாவை பார்த்ததுமே அவன் முகம் சுருங்கி போனது. இப்போது அவள் முகம் மாடுவதைக் கண்டு மனம் கேட்காமல், வருத்தப்படாத மீனா, இன்னைக்கு இதையே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றவன், நீயே சாப்பிடு, உனக்கு எங்க தட்டு என்று கேட்ட அர்ஜுன் ஒரு வழியாக அவள் சமைத்த உப்புமாவை விழுங்க முடிவெடுத்தான். 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிடலாம் அர்ஜுன், நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன் என்ற மீனா தன் சமைத்த உப்புமாவை அவன் அனுமதிக்காக காத்திராமல் பேசிக்கொண்டே அவன் வாயில் திணித்து விட்டாள். அவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது உப்புமாவின் சுவையில். இங்கு மீரா சோர்வாக வேலைக்கு சென்றவள் அந்த டெய்லரிடம் சில வசவுகளை வாங்கி கொண்டு தன்னை போல் தைத்து கொண்டிருக்கும் 2 பெண்களுடன் சேர்ந்து வேலையை பார்க்க தொடங்கினாள். மதிய உணவின் போது கணவன் சாப்பிட்டானா என்ற நினைவோடு தான் கொண்டு சென்ற சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்து மீண்டும் வேலையை தொடங்க டெய்லர் வந்து, இந்தாமா பொண்ணு, எத்தனை பிளவுஸ்க்கு கொக்கி தைச்சிருக்க என்று அதிகாரமாக கேட்க, 30 ஜாக்கெட் சார் என்று பணிவாக கூற, கடையில் வேலை செய்யும் மற்ற 2 பெண்கள் இல்லாததை உறுதிப்படுத்தி கொண்டவன், ஏம்மா, உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நீ இப்படி கஷ்டப்பட்டு தான் வேலையை பார்க்கணுமா என்று ஒரு மாதிரியாக கூறியவன், நான் வேணும்னா உனக்கு ஒரு வேலை போட்டு தரட்டுமா என்று உள் அர்த்தத்தோடு கேட்க, இல்லை சார், பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க போகிற நேரத்தை தவிர்த்து என்னால் இந்த வேலையை தான் பார்க்க முடியுது, வேற எந்த வேலையும் எனக்கு செட் ஆகுது சார் என்றவள் தனது வேலையை தொடங்கிவிட, அட என்னம்மா நீ புரியாத பொண்ணா இருக்க என்று பல்லை காட்டியபடி அவள் தோள் பட்டையில் கையை வைக்க கொண்டு செல்ல, அதை உணர்ந்த மீரா சற்றென்று விலகி நின்று, என்ன பண்றீங்க சார் என்றாள் மிரட்சியோடு. அது ஒன்றும் இல்லம்மா, ஏதோ உன்னோட தோள் பட்டையில் பூச்சி இருந்த மாதிரி தெரிஞ்சது, அதான் தட்டி விடலாம்னு என்று அவள் உடலில் பார்வையை அலைப்பாய விட்டபடி கூற, அவனின் பார்வை அவளுக்கு உள்ளுக்குள் கிளிப்பிடிக்க வைத்தது. மனதிற்கு ஏதோ தவறாக தோன்றவும், சார், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நானே பார்த்துக்கிறேன், மேலே எல்லாம் கை வைக்காதீங்க என்று மீரா விடுக்கென்று பதிலளிக்க, தனது பாச்சா அவளிடம் பலிக்காது என்பதை புரிந்து கொண்ட அந்த நடுத்தர வயது மனிதன், இல்லம்மா, நான் தப்பான எண்ணத்தில் பக்கத்துல வரல, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல, சரி சரி, வந்த வேலையை பாரு, தப்பா இருக்கிறவங்களுக்கு தான் மற்றவங்கள பார்த்தா தப்பா தோணும் என்று முணுமுணுத்தபடி விலகி சென்றான். அவன் விலகியதற்கு உண்மையான காரணம் மீனா அப்படி கூறியதில்லை. அவளுடன் வேலை செய்யும் இன்னும் 2 பெண்களும் கடைக்கு வெளியிலிருந்து உள்ளே வருவதை பார்த்துத்தான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு கிடைக்காமலா போயிடும் என்று நினைத்தது அந்த காமுக மிருகம். மீராவிற்கு இங்கு வேலைக்கு வருவது பாதுகாப்பானதாக தோன்றவில்லை. மாற்று வேலையை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே வேலையை பார்க்கலானாள். மாலை வீட்டிற்கு நேரத்தோடு கிளம்பியவள் நாளைக்கு தைப்பதற்கான ஜாக்கெட்டுகளை ஒரு கட்டை பையில் அடுக்கி வீட்டிற்கு எடுத்துக்கொண்டாள். அங்கிருந்து தைத்தே கொண்டு வந்து கொடுத்து விடுவதாக அவனிடம் எப்படியோ மன்றாடி அனுமதி வாங்கி கொண்டாள். அவனோ எப்படியும் தனக்கு ஒரு நாள் இவள் அடிபணிவாள் என்ற எண்ணத்தோடு அவள் விருப்பத்திற்கு அனுமதித்தான். ஆனால் மீராவின் திட்டமோ வேறு. அவள் நெருப்பு என்பதை அவன் அறியவில்லை. இங்கு அர்ஜுனுக்கு உப்மாவின் சுவையில் மொழி பிதுங்கியது. மீனா, போதும் மீனா, நீ சாப்பிடு என்று அர்ஜுன் கூற, நான் அப்புறம் சாப்பிட்றேன் அர்ஜுன், நான் வீட்டில் தானே இருக்க போகிறேன், நீங்கள் தான் ஆஃபீஸ்க்கு போகணும், நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க என்றவள் அவன் மறுக்க மறுக்க அவன் வாயில் திணித்து கொண்டிருந்தாள். அவள் சமைத்த 200 கிராம் பாக்கெட் உப்மாவை 3/4 பாகம் அவனுக்கே ஊட்டி முடித்தாள். போதும் மீனா, இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது என்ற அர்ஜுன் அவசரமாக எழுந்து கொண்டான். எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன் என்று வெளியேற முயற்சிக்க, அர்ஜுன் அர்ஜுன் எங்கே போறீங்க, இருங்க அர்ஜுன், அப்புறமா போவீங்க, நான் உங்களுக்காக தானே ரெடியாகி நிற்கிறேன், அது உங்களுக்கு புரியலையா என்று ஏக்கமாக கேட்க, எதுவா இருந்தாலும் 1 வாரம் கழிச்சு பார்த்துக்கலாம், இப்போ ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது, நான் போயே ஆகணும், இப்போதைக்கு என் ஆளை விடு என்றவன் வண்டியை எடுத்துக்கொண்டு பறந்திருந்தான். இதோடு இந்த எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்முடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதோடு இந்த கதையை முழுசா நீங்களே படிக்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுசாக படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.